எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒர்க் எனர்ஜி முடிச்சாச்சு, பவர் வந்து பார்க்க போறோம். ஸோ பவர் அப்படின்னா என்ன? பவர் அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். இது என்ன ஃபார்முலா அப்படி சொல்லணும்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன் பை டைம் டேக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு பவர் வந்து வெளிப்படுத்துறோம். அது எவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்துறோம், சரி ஒரு வேலையை வந்து செய்யறோம், அந்த வேலையை வந்து எவ்வளவு சீக்கிரம் செய்யறோம், எவ்வளவு லேட்டா செய்யறோம், அதை பொறுத்து தான் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒர்க் டன் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர், அதாவது ஒர்க் டன் பை டைம் டேக்கன் அப்படிங்கிறது பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேலை செய்யறது எவ்வளவு நேரத்துல வேலை செய்யறோம் அதை வச்சுதான் நம்ம வந்து பவரை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு 2 மேன் இருக்கிறாங்க, சே ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் ஒரு பி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்து இருக்கிறாரு. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏங்கிறவர் வந்து லிஃப்ட் பண்ணணும், இங்க இருந்து இந்த ஹைட் வரைக்கும் இவர் லிஃப்ட் பண்ணணும். இதே ஆப்ஜெக்ட பிங்கிறவரும் லிஃப்ட் பண்றாரு. இதே ஆப்ஜெக்ட பிங்கிறவரும் லிஃப்ட் பண்றாரு. இப்போ இவர் இங்க இந்த ஹைட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணணும். 2 பேருமே ஒரே ஹைட்டுக்கு தான் வேலை செய்ய போறாங்க, இந்த ஹைட்டுக்கு தான் லிஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப ஏங்கிறவரு இங்க இருந்து இது வரைக்கும் இவர் தூக்கிட்டு போகணும், பிங்கிறவரும் இங்க இருந்து இது வரைக்கும் இவர் தூக்கணும். 2 பேருமே ஒரே ஹைட்டு ஒரே மாசம் தான் வந்து தூக்குறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ வந்து லிஃப்ட்ஸ் ஸ்லோலி, அவர் வந்து வீக் மேன் அப்படிங்கிறதுனால இவர் வந்து வீக் மேன், இவர் வந்து ஸ்ட்ராங் மேன். ஸோ ஏ வந்து என்ன பண்ணுவாரு, லிஃப்ட்ஸ் ஸ்லோலி, இவர் மெதுவா தூக்குவார். பி வந்து என்ன பண்ணுவாரு, லிஃப்ட்ஸ் குவிக்லி. லிஃப்ட்ஸ் குவிக்லி அப்படிங்கிற போது இவரோட பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். இந்த டைமோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். டைமோட வேல்யூ கம்மியா இருக்குன்னா பவர் வந்து இவருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கும். லிஃப்ட் ஸ்லோலி அப்படின்னா இவர் வந்து ஒர்க் டன், இவரோட ஒர்க் டன், இவர் டைம் வந்து அதிகமாகும். இவரோட டைம் டினாமினேட்டர்ல அதிகமாகும் போது இவரோட பவர் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் அதிகமாச்சுன்னா பவர் கம்மியாகும், பவர் கம்மியாச்சுன்னா சரி டைம் அதிகமாச்சுன்னா பவர் கம்மியாகும், டைம் கம்மியாச்சுன்னா பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இப்போ பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்லாம் சொல்லியாச்சு. அதுல வந்து நம்ம டபிள்யூ பை டி அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு dw பை dt அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு dw அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால f வெக்டார் டாட் dr வெக்டார் டிவைடட் பை dt அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஓகே, இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு f dr பை dt அப்படின்னு சொல்றேன். இந்த drங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த tங்கிறது வந்து டைம் டேக்கன். ஸோ dr பை dt அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன் விச் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிற பொழுது உங்களுடைய பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி, பவர் வெக்டார் வராது, ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்றோம், அதனால பவர் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால உங்களோட பவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். நம்ம பவரோட ஃபார்முலா வந்து என்ன கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே, இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து என்னது, பவர், ஃபோர்ஸ், வெலாசிட்டி. டைமென்ஷன் எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் வந்து ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 3 அண்டு வெலாசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் டி பவர் மைனஸ் 1 2 வெலாசிட்டி 1. இது ரெண்டே நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா எம் எல் ஸ்கொயர் எல் கியூப் வந்துடும். இங்கே ஒரு
எல் இருக்கு, இங்கே ஒரு எல் இருக்கு. ஸோ எம் சரி சார், இந்த ஃபோர்ஸ் வந்து எம் எல் ஸ்கொயர் வராதுல்ல, ஃபோர்ஸ் வந்து எம் எல் டி பவர் -2 தான் வரும். எம் எல் டி பவர் -2, இது வந்து எல் டி பவர் -1. ஸோ உங்களுக்கு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -3. ஸோ இதுதான் உங்க பவருடைய டைமென்ஷன். ஸோ இதனோட யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவரோட யூனிட் வந்து நம்மளுக்கு தெரியும், விச் இஸ் வாட்ஸ். ஓகே, இல்லை இது வந்து எஸ்ஐ யூனிட்ல சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் பெர் செகண்ட். எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் பெர் செகண்ட். இதே சிஜிஎஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிஜிஎஸ்ல வந்து ஜூலுக்கு பதிலாக நம்ம எர்க்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எர்க்கு பெர் செகண்ட், இஆர்ஜி, இஆர்ஜி பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிலோவாட் அப்படின்னு சொல்லுவோம், கேடபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். மெகாவாட் இஸ் எம்டபிள்யூ அண்ட் ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர் இது வந்து நம்ம ஹெச்பி அப்படின்னு. ஓகே, இதுல கிலோவாட்னா என்ன, மெகாவாட்னா என்ன, இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸோட ரிலேஷன் வந்து எழுதுவோம். ரிலேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். One watt is equal to 1 joule per second. அப்படி இல்லாட்டி 10⁻7 erg per second. 1 horsepower is equal to 746 watts. 1 megawatt அப்படிங்கிறது வந்து 10⁻6 watt. 1 kilowatt அப்படிங்கிறது வந்து 10⁻3 watt. ஓகே, நம்மளுக்கு வந்து டைமை பொறுத்து ஒர்க் டன் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லி சார், பவர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வந்து இப்போ ஒரு கார் இருக்குன்னே வச்சுக்கோமே. இந்த மாதிரி ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பவர் வந்து டெலிவர் பண்ணுது அப்படின்னு. நீங்க கார் இனிஷியலா இந்த இடத்துல இருந்தா கிளம்புது, u = 0, t = 0. இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்து கிளம்புது. இந்த காரோடைய பவர் வந்து எப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்டா பவர் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு மெஷின்ல இருந்து அல்லது ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் வெலாசிட்டி டைம் ரிலேஷன். வெலாசிட்டி அண்ட் டைம் ரிலேஷன் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். இது பவர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்ஜின் டெலிவரிங் கான்ஸ்டன்ட் பவர். இந்த காரோடைய இன்ஜின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பவர் வந்து டெலிவர் பண்ணுது, டெலிவரிங் கான்ஸ்டன்ட் பவர். இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்ன தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸுக்கு பதிலாக மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இந்த ஆக்சலரேஷனுக்கு பதிலாக எனக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து தெரியும், dv/dt இன்டு வெலாசிட்டி. இந்த சைடு பவர் இருக்கு. ஸோ இதை அப்படியே நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னு எனக்கு என்ன கிடைக்கும், pdt இந்த சைடு கொண்டு வரேன், p/m
dt is equal to v dv அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இதை மாற்றி எழுதிட்டேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்கன்னா v dv is equal to p by m dt. இப்போ அடுத்து இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஆன் இன்டகிரேட் பண்ண இன்டகிரேட் v dv is equal to p by m இன்டகிரல் dt. எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஒரு லிமிட் போட போகிறோம் அப்படிங்கிறோம்னா, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் டைம்லேருந்து ஃபைனல் டைம், அதாவது t is equal to 0லேருந்து t is equal to t வரைக்கும், இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0லேருந்து v வரைக்கும், இதான் லிமிட். ஸோ அப்படி போடும்போது இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு v ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். v ஸ்கொயர் பை 2 லிமிட்ஸ் வந்து v, இங்கே u, அதே மாதிரி இங்கே p பை m அப்படியே இருக்கட்டும், இந்த t இது t இது 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். v ஸ்கொயர் பை 2 vu p by m t அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, அப்படியே உள்ள வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே u வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால அதை நான் 0னே வச்சுக்கிறேன். லிமிட் இங்கே குழப்பாம 0னே வச்சுக்கிறேன். நீங்கள் உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா v ஸ்கொயர் பை 2 is equal to p by m into t. ஸோ v is equal to 2p by m into t. v ஸ்கொயர் is equal to அப்படின்னு சொல்லுவோம். ஸோ v is equal to root of 2pm into t அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் இன்னும் அப்படி பிரிச்சு கூட எழுதுவேன். v is equal to 2pm to the power 1 by 2 t to the power 1 by 2. ஸோ இதில் இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். இதுதான் வந்து உங்களுடைய வெலாசிட்டி டைம் ரிலேஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் பவர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபார்முலா. velocity time relation for constant power. constant power deliver ஆகக்கூடிய ஒரு சினாரியோ, ஒரு கேஸ்ல இருந்து வெலாசிட்டி அண்ட் டைம் ரிலேஷன் வந்து இதுதான். இதுல இன்னொன்று நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இதுல இருந்து இன்னொரு டேட்டா வந்து இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து தெரியும். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறபோது யுவர் வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு t to the power 1 by 2. t to the power 1 by 2, அதாவது v is proportional to root t அப்படின்னு நம்ம சொல்றோம். v is proportional to root t. ஸோ இது மூணும் முக்கியமான டாபிக். ஓகே, இப்போ நம்ம வந்து வெலாசிட்டி பவர் இன்ட்டு வெலாசிட்டி ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டியை வச்சு நம்ம சும்மா டிரைவ் எல்லாம் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்லி ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு மிஷின்ல இருந்து, அதாவது இன்ஜின் வந்து கான்ஸ்டன்டா பவர் டெலிவர் ஆகக்கூடிய ஒரு மிஷின்ல இருந்து அதுக்கு வெலாசிட்டி வெர்சஸ் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுல பிங்கிறது பவர், இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுலயே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரிலேஷன் வந்து பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரிலேஷன். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரிலேஷன். டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ரிலேஷன் வந்து வெலாசிட்டிலேருந்து எடுத்து கொண்டு வர போறேன். எனக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன தெரியும், இப்போதான் நான் மேலே பார்த்தேன். என்னது வெலாசிட்டி? ரூட் 2pm இன்டு டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரூட் 2pm t பவர் 1 by 2. இதுல வெலாசிட்டி v is equal to dx by dt அப்படிங்கிறது எனக்கு தெரியும். dx by dt அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுத போறேன். ஸோ dx by dt is equal to root 2pm into t power 1 by 2. இதுக்கு அடுத்து இந்த இன்டகிரேட் பண்றேன். எல்லா சைடும் இன்டகிரேட் பண்ணணும். என்ன வரப்போகுது? integral dx is equal to root 2pm by t integral t to the power 1 by 2 dt. இந்த t வந்து இந்த dt வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம்? இது 0 to x வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம். இது 0 to t வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதை எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸின் அப்படி தான் வரப்போகுது. இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ரூட்டு 2p by m அப்படியே தான் இருக்க போகுது.
இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஒரு பவர் மேலே கூடும், அதாவது டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், டி டு த பவர் 2 + 1 டிவைடட் பை 2 + 1 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது டி பவர் 3/3 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன ஆக போகுது, டி டு த பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 அப்படின்னு வந்து வரும். அப்போ இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, இது ஃபர்தராக கால்குலேட் பண்ணீங்கன்னா √2p/m இங்கே வந்து 3/2 டி டு த பவர் 3/2 டிவைடட் பை 3/2. இந்த 2 வந்து மேலே போயிடும். ஸோ √2p/m இந்த 2 வந்து மேலே போயிடும், டி டு த பவர் 3/2 அப்படியே இருக்கும், கீழே வந்து 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து திரும்ப எடுத்து எழுதுவோம். இது வந்து √2p/m இந்த 2/3 வந்து திரும்ப இந்த ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அது ஒரு இந்த 2 வந்து 4ஆக தான் உள்ள வரும். 4 ரூட் எடுத்தால் தான் வெளியில் 2 வரும். ஸோ இந்த 2 உள்ளே போகும்போது 4ஆக மாறிடும், இந்த 3 உள்ளே போகும்போது 9ஆக மாறிடும். ஸோ அது உள்ளே வந்துருச்சுன்னா இந்த 2 வந்து உள்ளே வருது, 4ஆக மாறுது, ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, அதனால 8p/9m t to the power 3/2. So distance x is equal to √8p/9m t to the power 3/2. இதுதான் உங்களுடைய distance time relation. Distance versus time relation for constantly operating power. அப்போ இதுலேருந்து இன்னொரு டேட்டா வந்து என்ன எடுக்கலாம், இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. இது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற போது x is proportional to t to the power 3/2. x is proportional to t to the power t/2. ஓகே, 3/2. ஸோ இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நீங்கள் ஒரு அதை பாருங்கள். How is distance versus velocity? How is distance versus velocity? Sorry, distance velocity varies as time passes. So time distance versus, அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா x versus t, sorry x/t versus x/v. இவங்க சொல்றது வந்து distance versus velocity அப்படிங்கிறதுனால x/v வெர்சஸ் டைம் கிராஃபில் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ 2 ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிச்சோம். என்னென்ன டிஸ்டன்ஸுக்கு வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், முன்னாடி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிங்கிறதுனால இவங்க இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்டன்ஸுக்கு இப்போ தான் நான் ஃபார்முலா வந்து மேலே கண்டுபிடிச்சேன், √8p/9m t/3/2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், √2p/m × t/1/2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது, ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். 1/2 ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா x/v is equal to √8p/9m whole divided by √2p/m. இங்கே வந்து t to the power 3/2, இங்கே வந்து t to the power 1/2. எகைன் இது எல்லாம் நம்மளுக்கு வந்து என்னது, கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்மு மேலே போயிடும், 9m இதெல்லாம் நீங்கள் அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2/3 வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க, 2/3 வரும். அதே மாதிரி இந்த டீயை வந்து மேலே கூட்டு போய் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்களுடைய x/v is equal to 2/3t அப்படின்னு சொல்லி வருது. அப்போது x/v is proportional to t. அப்போ x/v versus t கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் பை வி, இங்க வந்து டைம் டி அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா உங்களுடைய கிராஃப் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ். இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா இது தீட்டா, தீட்டாங்கிற ஆங்கிள் இப்படி மூவ் ஆகும். அப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து எவ்வளோ அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும். இதனுடைய ஸ்லோப் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/3. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோஷனலி கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, 2/3 வருது. அந்த 2/3 தான் இதனுடைய ஸ்லோப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது வந்து நம்ம சிம்பிளா சொல்றதுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கான்ஸ்டன்ட்லி பவர் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின்ல இருந்து நம்ம வெலாசிட்டி டைம் ரிலேஷன் எடுத்தோம்னா அது இதுதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ல இருந்து வெலாசிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு டி ரூட் டி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, வெலாசிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு ரூட் டி. அடுத்து அதே கான்ஸ்டன்ட்லி ஆப்ரேட்டிங் பவர் மிஷின்ல இருந்து டிஸ்டன்ஸ் வெர்சஸ் டைம் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வெர்சஸ் டைம் ரிலேஷன்னா யுவர் டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டி டு த பவர் 3/2 அப்படின்னு வந்து பார்த்தோம். ப்ரொபோஷனல் டு டி டு த பவர் 3/2. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு, இந்த டிஸ்டன்ஸ் அவங்க கொஸ்டின் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, டிஸ்டன்ஸ் வெர்சஸ் வெலாசிட்டிக்கும் டைமும் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதையுமே நம்ம ரிலேஷனாக கொண்டு வந்துட்டோம். யுவர் டிஸ்டன்ஸ் வெர்சஸ் வெலாசிட்டி, த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இந்த கிராஃப் வந்து இந்த டேட்டா வந்து ஸ்லோப் வந்து 2/3 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், கான்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ். இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஃபுல்லாக இந்த கிராஃப் முக்கியமான கிராஃப் இதுலேருந்து எடுத்தது. அதே மாதிரி இந்த பாக்ஸ் போட்டிருக்கு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இதுக்கு அடுத்து பவர் வந்து ஒர்க் டன் பை டைம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம்,